ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறீங்க. கிச்சன் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் அது ரெடி போட்டுட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ண ஃபுல் க்ளீனிங் இருக்குது. இது கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இது இங்கே எப்படி மாட்டிட்டு இது கொஞ்சம் கிச்சனை டிஃப்ரெண்ட்டாக மாற்ற போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக இல்லை, எனக்கு தகுந்த மாதிரி மாற்றுறேன். கொஞ்சம் வேணுமா இருந்துச்சு. ஃபஸ்ட்டே நான் இதெல்லாம் இங்கே வச்சுருந்தேன், மறுபடியும் நான் மாற்றினேன். சரி, எனக்கு இது தேவைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எடுத்து க்ளீன் அரேஞ்ச் பண்ணிட்டு பெட்ரூமும் பசங்க ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அது வந்து ஷார்ட்ஸில் தான் போட்டிருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணல. க்ளீனிங் பண்ணி முடிச்சதை மட்டும் லாஸ்ட்டு போடுறேன், ஓகேங்களா? ஏதாச்சும் இருந்தால் இது போட்டோன்னா க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஆயில் இல்லாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஆயில் இல்லாமல் கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்கும். எப்பவுமே நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அவ்வளோதான். ஆயில் கொஞ்சம் பிசு இருந்துச்சு, இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கு தான் அதை போட்டு கொஞ்சம் தொடச்சி அதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம பாத்திரம் சாமான் கழுவுறதுக்கு லிக்விட் போடலாம், இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் லிக்விட் போடலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் போடலாம், பரவாயில்ல. அதுவும் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. எது போட்டாலும் ஆயில் போகும். ஓகே, ஆயிடுச்சு. இதை வந்து நான் அளவெடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜன்னலில் திறக்க போகிறதே கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும், திறக்கிறதும் கிடையாது. அண்ட் ஒன்றும் வெளிச்சமும் கிடையாது. ஸோ அது வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாண்ட் எடுத்து நான் அங்கே மாட்டலான்னு இருக்கேன். இப்படி மாட்டிட்டேன்னா அது மறைஞ்சிடும். நான் அப்புறமா வந்து வேறு ஓகே, இது அப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது, நல்லா இல்லை மாரி இருக்குது. சரி பார்க்கலாம். இந்த பாத்திரம் கவுக்குறது வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு இன்னும் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்து இங்கே வச்சிடுறேன். அப்புறமா அரேஞ்ச் பண்ணலாம். இதை எடுத்துகிட்டு அங்கே வச்சிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே தான் இருந்தது, நெக்ஸ்ட்டு நான் அங்கே வச்சேன். இப்போ இங்கே வந்து இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்க கொஞ்சம் இடிக்கும் சொல்லிட்டு வெயிட் ஓவராக இருக்குது. இதே எடுத்தால் தான் இருக்குது. எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் அவ்வளோ டஸ்ட் இல்லை, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அங்கே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இங்கே இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ரொம்ப டயர்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி, ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் துருப்பிடிச்சிச்சு. அது இப்போத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து இங்கே வைக்க மாட்டேன். ஆக்சுவலாக இதை எடுத்து அப்படி வச்சிடலான்னு பார்க்குறேன். கொஞ்ச நாள் எடுத்து சமைக்கிறேன். செட் ஆச்சு நான் வைக்கிறேன், செட் ஆகலாம் நான் இங்கேயே வச்சுட்டேன். ஓகே, பாத்திரம் ஒன்றும் வாஷ் பண்ணி காய வச்சு அப்புறமா தான் நான் கோக்குவேன். ஸோ அதனால் அங்கேருந்து ஒன்றும் ஆகாது. அது நல்லா காஞ்சிச்சு, அப்புறமா எடுத்துக்கணும். இது ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இது வந்து இங்கே தான் இருந்தது, கிச்சனுக்காக தான் வாங்கினேன். அது மேலே இருக்குல்ல, அதேமாதிரி அதோட டோர் தான் சேமு. சரி, இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. வந்து கிளாஸில் இருக்குது, இது வந்து கிளாஸ் க்ளோஸ் பண்ண அது ஃபஸ்ட்டே ஒன்று இருக்குது, இது ஒன்று.
நான் இப்போது இதில் தான் இது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இது 2 தான். அண்ட் இதில் இருக்கிறது வந்து மேலே வச்சிருவேன். அதில் வந்து கண்ணாடி பவுலு, கண்ணாடி இதெல்லாம் இருக்குது, தட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மேலே எடுத்துருவேன். அதெல்லாம் வந்து இங்கே வச்சிடுறேன். ஏன்னா எப்போவுமே சமைக்கும்போது மேலேருந்து எடுத்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இது 2லேயும் நான் இது ஃபுல் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். அந்த பாத்திரம் அதில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இது நான் எடுத்துடலான்னு இங்கே தான் வச்சுருக்கேன். இப்படி இந்தமாரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா இருக்கு, இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் இதெல்லாம் வந்து இங்கே வச்சிடுறேன். கப்பு அந்த இதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அதுவும் எடுத்துடணும், அதுவும் எடுக்கணும். மற்றதெல்லாம் கொட்டிக்கணும்னு பயம். ஒரு நாளே நான் இங்கே வச்சிடுறேன். அதை க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சரி, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, திருப்பி வச்சு மட்டும் பெருசாக இருக்குது. இங்கே வச்சுருக்கேன். அது இங்கே கொஞ்சம் பெருசு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். இவ்வளோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து இப்போத்துக்கு நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன் மேலே. அப்புறமா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடலாம் சொல்லிட்டு வச்சுருக்கேன். கையெல்லாம் டஸ்ட்டு. ஆயில் இங்கே இல்லை, மேலே அந்த இடத்துல இந்த ஆயிலு இதெல்லாம் எப்படி வச்சுருக்கேன். நல்லா பருப்பெல்லாம் எப்படி வச்சுருக்கேன். அப்படி இதோ இப்படி இருக்குது. இங்கே இதெல்லாம் தேவையில்லாத எண்ணெய், ஆயிலு, அதனால கீழே இருக்குது. இது பாக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகிறது, அதனால இங்கே வச்சுருக்கேன். இன்னும் வைக்கிற வேலை இருக்குது. இருக்கிற கேப்லலாம் ஃபில் ஆகிடும். மேலெல்லாம் இங்கே வந்து ஸ்டீல் இதுதான் கரெக்டாக இருக்கும். எனக்கு அங்கே வச்சுட்டு எடுக்கும் போது கீழே ஸ்லிப்பாகி ஊந்து இதாகிடுது. இது வேணாம்னு நினைக்கிறது, எடுத்துடுறேன். அண்ட் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுருவேன். இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் எடுத்து போட்டுருவேன். பாருங்க எவ்வளோ இருக்குது. இன்னும் காலையிலேருந்து நான் இன்னும் பாத்திரம் கழுவில் வேலை நிறைய இருந்தது. இதெல்லாம் வாஷ் பண்ணணும். இன்னும் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நைட் வாஷ் பண்ணது இதை எடுத்து வச்சிடணும். காற்றடிச்சு கீழே ஊற்றிடுச்சு. அதையும் அரேஞ்ச் பண்ண டயர்டாகிட்டு. இன்றைக்கி பூராவே வேலை தான், ரொம்ப வேலை. நான் வந்து ரூம்பெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன். அது வந்து ஷார்ட்ஸில் போட்டேன், வீடியோவில் போட முடியல. இது வீடியோவே போட டைம் இல்லை. சரி அப்படியே பேசிக்கினே அப்படியே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிட்ட பேர் தான், ஃபஸ்ட்டு இல்லை வைக்கல, இதில் வாங்கிட்ட பேர் இப்படி வச்சா அழகாக இருக்குமே, நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்படி நான் வச்சுருக்கேன். நான் எப்போவுமே அது வந்து அங்கேயே இருக்கலாம், செட்டில் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா சரி இதாகிடுச்சின்னா ஒருவேளை எனக்கு கொஞ்சம் வேறு மாரி தாட் ஆச்சுன்னா நான் இங்கே வச்சாலும் வைக்குவேன். ஒன்று இங்கே இல்லைனா அங்கேன்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். சரி பரவாயில்ல, இப்போது கொஞ்சம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை பெருக்கணும். நாங்கள் குப்பை வேறு நிறைய காமிச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அள்ளி க்ளீன் பண்ணிகிட்ருக்க சொன்னேன்ல, க்ளீன் பண்ணி இது வந்து இன்னும் நிறைய இது எங்கள் 200 பாண்டில் இல்லை, முதல்லாம் நிறைய இதெல்லாம் எடுத்து இதில் போட்டல பேப்பர் கவரெல்லாம் வந்து அடுப்பில் பற்ற வச்சிடலாம். இது வேறு துவைச்சேன். இது இன்றைக்கி ஃபுல்லாக இது மடித்து வைக்கணும். இதெல்லாம் மாற்றிட்டேன். வந்தாங்கன்னா இங்கே தான் வைக்குவாங்க, நான் இங்கே வச்சிடுவேன். மறுபடியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணோம்ல, அதனால இங்கே இருக்குது. ரூம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது இன்றைக்கி எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சுட்டு க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணலாம்னு சொல்லி பண்ணேன். மேலெல்லாம் வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால தான் ஜன்னல்லாம் மூடிட்டேன்.
அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எதுவும் வைக்கல, இப்படியே தான் வச்சுருக்கேன். இது ஒன்று பையன் கிட்டே இருந்தது எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு அது பண்ணிட்டு இதெல்லாம் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்ட பேர் நல்லாயிருக்கும். அப்புறமா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலான்னு சார். இங்கே வந்து யூனிஃபார்மு பசங்க யூனிஃபார்ம் ஐரன் பண்ணுறதுக்காக இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே சுவிட்ச் போர்டு இருந்தால் ஐரன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு, இல்லைன்னா அவன் சோஃபாலேயே ஐரன் பண்ணுறான், அதனால தான். இது வந்து நான் இன்றைக்கி செஞ்ச வேலை தான். இன்றைக்கி பூரா இவ்வளோ தான் செஞ்சேன். இன்னும் இவ்வளோ தான் இல்லை, நிறையாவே செஞ்சேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இது போட்டு இதை வந்து நான் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது வந்து ஷார்ட்ஸ்லேயே முடிச்சுட்டேன். ஏன்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதான் சொன்னேன், நான் ஃபுல் வீடியோ என்னால் போட முடியல, டைம் இல்லை, பேசக்கூட டைம் இல்லை. ஜஸ்ட் இப்போ ஒரு 5:30 என்னவோ ஆயிடுச்சு. அதுக்குள்ளே சரி இதெல்லாம் முடிச்சுட்டு, இதெல்லாம் பசங்க வரதுக்குள்ளே முடிச்சுட்டேன். அண்ட் பசங்க ரொம்ப ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். கிச்சனை செய்யும்போது தான் பசங்க வந்துட்டாங்க. சரி அது அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே செய்யலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அது ரொம்ப தலைவலிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு காஃபியே டீ எனிதிங் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு இங்கிலீஷ் பசங்க கூட கொஞ்சம் பேசுகிறதுனால, இங்கிலீஷ் படிக்கிறதுனால அது கொஞ்சம் வந்துடுது. நான் வந்து தாட்டு படிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்துல் கலாம்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, மோட்டிவேஷனாக இருக்குது ரொம்ப. ஸோ அதனால தான் இங்கிலீஷ் வந்துடுது அப்படி அப்படி. சரி நம்ம பசங்க ரொம்ப காமிக்கிறவாங்க, பசங்க ரொம்ப பார்த்துடலாம். நான் ஃபுல் வீடியோவில் போடல, வெறும் ஷார்ட்ஸில் தான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் இது இன்றைக்கி நான் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அண்ட் பையன்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நான் கிச்சனில் வச்சுருந்தேன்ல, அது வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அவனோட ரூமில் இருந்த அந்த ஸ்டாண்டை தான் எடுத்து நாங்கள் எங்கள் ரூமில் போட்டோம். அது வேஸ்ட் தான், பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அண்ட் அவனோட சர்டிஃபிகேட் கொஞ்சம் தான் சேஞ்ச் பண்ணி, ஜாஸ்தி இல்லை. நீங்கள் பார்த்தீங்க கண்ணாடி வேறு வச்சிட்டேன். கண்ணாடி கேட்டுனே இருந்தாங்க இவங்க. ஸோ கண்ணாடியெல்லாம் வச்சுட்டு, இது வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ், பாப்பாலாம் இருக்காங்களே. இது கொஞ்சம் செல்லு போடணும், வேறு ஆள் தான். பையனோட மெடல்ஸ்லாம் இங்கே மாட்டிட்டேன். இது வந்து இது நல்லாயிருக்கு பார்க்கும்போது. டெய்லிக்கு மார்னிங் நான் தான் பார்த்துருந்தேன். சரி பசங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை, சும்மா அப்படி அப்படியே தான் இருந்தது. பெட்டெல்லாம் கொஞ்சம் துவச்சி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டேன். பாப்பாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பாக்ஸ் பர்மா இங்கே இருக்குது, இதெல்லாம் நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். மறுபடியும் இந்த பையன் எடுத்து இங்கே மாட்டி வச்சுக்கிறான். பாக்ஸ் அங்கே எடுக்குது பாரு, எடுத்து. இது வந்து இன்னும் இதில் எழுதுற, எதில் எழுதுவேன்? மார்க்கர், அப்புறம் ஏதோ கேட்டிருந்தேன், ரேசரும் மார்க்கரும் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது கேட்டிருந்தேன். சரி இது எதுக்கு அங்கங்கே இருந்தது, யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு. யாரும்மா கொடுத்தது இது? மாமா கொடுத்தது. நான் மறந்துட்டேன், அதனால தான் கேட்டேன். இங்கே வந்து சாமி ஒன்று அங்கே இருந்தது இல்லையா, இங்கே வச்சுட்டேன். பசங்க காலையில் ஏஞ்சி பார்க்கட்டும் அப்படி சொல்லிட்டு. ஓகே, இது ஸ்டாண்ட் மட்டும் இல்லை. அண்ட் கீழே தான் பையனோட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது புக்ஸு, அவரோட டஸ்ட்பின்னு, அவரோட விளையாட்டு சாமான்லாம் வச்சுருக்கேன் கீழே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டேன். சரி இதெல்லாம் மடித்து வைக்கணும். இதை பாரு, எங்கேயோ கொஞ்சம் சும்மா கொஞ்சம் டிசைன் பண்ணேன். அந்த க்ரீன் லீஃப் சூப்பராக இருக்குது, அது காலி ஆயிடுச்சு. இந்த ஒயிட்டு பெயிண்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதை பண்ணி முடிஞ்சுது. அண்ட் வெளியிலே வச்சிரு. இங்கே கொஞ்சம் லீஃப் போட்டேன், க்ரீன் லீஃபு. இது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது இந்த க்ரீன் லீஃப் போட்டதுலேருந்து. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது போட்டதுலேருந்து. நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ மாற்றம் அப்படி இருக்கிற மாரி இருக்குது. இது நான் இன்னும் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி டைம் இருக்குது, ஸோ அதனால தான் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் சொன்னேன். வேலை இருக்குது, பெயிண்ட் வேலை, கணேஷாக்கு செய்கிற வேலை. அதனால தான் இது எடுத்துடுறேன், இது வேண்டாம். நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். காற்று நல்லா, காற்று மழையாக இருக்குது. அம்மா அண்ணாவை கூப்பிட்றா, கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்புறம் செய்யலாம். டயர்டாகுது ரொம்ப. நானே வரணும், மாமா வரதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பாடெலாம் செய்யணும். சமைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கால் வலி. ஆமாம் பேசு. இப்போ வந்து இங்கே இதை வந்து இந்த ஸ்டாண்ட் இங்கே வச்சுட்டேன். இங்கே நல்லா இல்லை சொல்லியிருந்தேன்ல, நான் தெரிஞ்சேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டேன். ஜன்னல் திறக்கிறதுல, அதனால் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து அங்கே வச்சுட்டேன். இப்படி வச்சுட்டு இது கொஞ்சம் இது ஒரு இது பண்ணேன். இதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடும்.
இதில் வந்து கோலிஸ் சோறு போடணும், இன்னும் போடணும். அதெல்லாம் போட்ட பிறகு காமிக்கிறேன். இங்கே கேஸ் ஸ்டவ் வச்சுட்டேன். எப்படி இருக்கு கீதா? சூப்பராக நல்லா இருக்குதுல்ல. இதை மட்டும் முடியாதுப்பா, செம்மையாகுது. இது கழுவணும். எனக்கு குப்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக்கு தான். இது முடிச்சுட்டேன். இது ஒரு அப்படியே என்ன இது பேர் என்ன சொல்லுவாங்களே, ஸ்டோர் ரூம் மாரி ஆயிடுச்சு. ஸ்டோர் ரூம்க்கு எல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜ் மட்டும் இங்கே எடுத்து வந்துச்சு. ஸோ இதை ஃபைனலாக முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் துவச்சி கழுவி கவுத்து முடிச்சுட்டு, அண்ட் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடுவேன். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு சாமான்லாம் கழுவிட்டு படுக்கிறதுக்குள்ளே 10 மணி ஆகிடுமோன்னு விட்டாக்குது. அண்ட் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இதே இங்கே இருந்தது ஃபஸ்ட்டே பரவாயில்லையா, இல்லை இப்போது இங்கே வச்சது நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக க்ளீனாக எல்லாத்தையும் காமிச்சிட்டு இது வந்து கீழே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. கிடைக்காது, யார் எடுத்துட்டு போகிறாங்க பார்க்குது. ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஃப்ரிட்ஜ் வச்சுட்டேன். இங்கே வந்து கிரைண்டரு, இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் இங்கே வச்சுட்டேன். காய் கூட இங்கே வச்சுக்க. ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இங்கே வச்சுட்டேன். மிக்ஸி அண்ட் இது வந்து அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணிவிட்டேன். பெயிண்ட் அடிக்கும் போது மட்டும் இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு அண்ட் இப்படி இதை ஃபஸ்ட்டே காமிச்சிருப்போல. இங்கே எல்லாம் வந்து கிளாஸ் கப்பெல்லாம் வச்சுட்டேன், சமைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, பாத்திரம் கழுவி முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அங்கேயும். ஓகே, இன்றைக்கி டின்னரே தற்காலிகம் இதுலேயே வந்து முட்டையை ஊற்றி ஊற்றிடலாம். எல்லா முட்டையை ஊற்றலாமா? ஐயோ வேணாப்பா, பார்த்து ஒரு 4 or 5 போட்டு காய் ஃப்ரை பண்ணும் போதே உப்பு போடணும். நான் அங்கே பார்க்குறது ஒன்றை பார்க்குறேன். உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிடணும். அப்புறமா தான் எக் போடணும். அப்போது நல்லா காயில் வந்து உப்பு நல்லா இஸ்திருக்கும். வேறு எதுவும் மசாலா இல்லை. வெங்காயம், தக்காளி கூட கிடையாது. வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ் இது அண்டு லாஸ்ட்டு நல்லா அதில் வேக வரைக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி வேக வச்சுட்டுன்னா லாஸ்ட்டில் ஒரு எவ்வளோ பேர் அவ்வளோ எக்கு போட்டுருவோம். நாங்கள் 4 பேர் இருந்து 4 எக்கு போடுவோம். அப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எக்கு கிடைக்கும், முட்டை நல்லா கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 4 போடுவோம். நம்ம எதுவும் மசாலாலாம் போட்டு செய்யறதுக்கு வந்து நம்ம இப்படி செஞ்சாலும் எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்றாங்க. நல்லா தான் இருக்குது. நான் நல்லாதான் செய்யறதில்ல, நல்லா தான் செய்வேன். நல்லா ஃப்ரை இந்தமாரி ஃப்ரை பண்ணி சாப்பிடவும் செய்யலாம். அப்படியே போட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணி முடிச்சுட்டு அது ஸ்லோலியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது மாற்றவே இல்லை. ஆயில் ஊற்றலாம். கொஞ்சம் நிறைய செய்யணும்னா நிறைய ஆயில் ஊற்றலாம், கம்மியாக செஞ்சால் கம்மியான ஆயில் ஊற்றலாம். கொஞ்சம் நான் வந்து மஞ்சள் பொடி போட்டிருந்தேன், மிளகுத்தூள். இன்னும் எக் ரைஸ் இன்னும் விதவிதமாக செய்வாங்க. பட் எங்களுக்கு இது சிம்பிளாக போதும். எனக்கு இதே போதுமா இருக்கும்.
ரொம்ப ஓவர் டேஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம நிறைய சாப்பிடணும் தோணும். அதனால மீடியமாக செஞ்சுருக்கேன். இல்லை, நான் அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் நல்லா தான் செய்வேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சால்ட் வந்து காயெல்லாம் வேக வைக்கும் போதே போடணும். நல்லா போட்டுட்டிங்கன்னா அப்பயே நல்லா காயில் வெங்காயம் அதில் கொஞ்சம் சால்ட் நல்லா இழுத்துருக்கும். இப்போ அது செப்பரேட்டாக சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆயிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இவ்வளோ தான். என் 4 பேருக்கு போகும் சாதம் இருக்குது, அது அப்படியே முடி வச்சிடலாம். நான் அப்புறமா அதை இது பண்ணிக்கிறேன். ரொம்ப டயர்டாகவே இருக்குது, தாங்க முடியல. வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப இதுவாக இருக்கும். இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அப்புறமா இருக்கிறத வாஷ் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைன்னா பார்க்குறேன். இல்லை முடிஞ்சால் வாஷ் பண்ணலாமா தான் இருக்குது. ரொம்ப டயர்டில் ஜாஸ்தி இருக்குங்க. ஆக்சுவலாக காலையில் 6:30லேருந்து நைட்டு 9:30 ஆயிடுச்சு. இப்போது சாப்பிட்டு முடிச்சு 10 o'clock ஆகிடும். அது வரைக்குமே வேலையாக இருந்தேன். நடந்துகிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப பாதம்லாம் வலிக்குது. இப்போவுமே இருக்கத்தான், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செய்வோம். இன்றைக்கி யாரும் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக நான் செஞ்சுட்டேன். யாருன்னா இது செய் அதை செய்ய சொல்லி வேலையாக இருக்கும். அதனால் இது செஞ்சுருந்தேன். ஓகே, இப்போ போய் சாப்பிட்றோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன நைட் டின்னர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது வைக்கணும் சொன்னால இதெல்லாம் இங்கே இப்படி க்ளீனாக எடுத்து அதை இங்கே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது இல்லையா, இப்போ இங்கே வச்சுட்டேன். நான் இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சோஃபாவில் இங்கே வச்சுட்டேன். இங்கே இப்போ காலியாக தான் இருக்குது. ஏன்னா நான் சாமி கும்பிட்றதுக்கு இங்கே தான் ரெடி பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணேன், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டேன். நீங்கள் வந்து கிச்சனில் வந்து ஸ்க்ரீன் போட்டு வச்சுட்டேன். இது பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அது இதுவாக இருந்தது, அதனால கிச்சனில் ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டேன். இப்போ இது வந்து நாளைக்கு தான் துணி மடிக்குவேன். காலையில் மடித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். துணி வந்து நாளைக்கு மடிச்சுட்டு அப்புறமா இருக்கிறத கொஞ்சம் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. 10:30 ஆகுது. இதுதான் ஓடிட்டுருக்கு சீரியல். இவ்வளோ நேரம் நான் மூச்சிருக்கே மாட்டேன். சரி, டைம் ஆகிடுச்சு. நம்ம அம்மா வரல, அதனால் அப்படியே மூலமாக ஏதாவது செஞ்சிட்ருக்கேன். சும்மா டிஃப்ரெண்ட்டெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இங்கே மாற்றிட்டேன். அங்கே இருந்தது இங்கே மாற்றிட்டு கொஞ்சமாக அப்படியே ஏதோ ஒன்று 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தூங்குவேன். இப்போயே எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டு கண்ணெல்லாம் டயர்டாகுது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்கிட்டு அப்புறம் நாளைக்கு மீதி வேலைலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய், குட் நைட்.